மகா பெரியவா அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஹா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ம். நீங்க கல்லூரி முதல்வர்னு தெரியும். ஆஹா. இருந்தாலும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ம். என்ன தெரியுமா? என்ன? மகா பெரியவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா. மகா பெரியவள் அப்படின்னு ஒருத்தி இருக்கா. ஓஹோ. அது யார் தெரியுமோ? தெரியாது. அதான் ஆச்சாரியா நமக்கு சொல்றார். ஓ. ஒரு அற்புதமான அனுபவத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, நம்முடைய இந்திய நாட்டிற்கு, உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களுக்கு யார் மகா பெரியவள் அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்கிற அனுபவம் உங்க யாருக்கா தெரியுமா? தெரியலீங்களே. அதைத்தான் இப்போ கொட்டி கொடுக்க போறேன். ஆஹா. ஒரு அம்மா ம். 5 வயசு பெண்ணோட பெரியவாளை தரிசனம் பண்ண வர்றார். சரி. ஒரு அம்மா தன் குழந்தையை கூட்டிக்கிட்டு 5 வயசு குழந்தையை கூட்டிக்கிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வர்றார். ஓஹோ. வந்து என்ன சொன்ன உடனே வந்து நம்ம முறை தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா. காஞ்சிபுரத்துக்கு நம்ம உள்ளே போனோடனே ஒவ்வொருத்தராக போய் பார்ப்போம். ரொம்ப நேரம் அப்படியே காத்திருந்து அவர்கிட்ட பேசணும்னு கூட தோணாது, பார்த்துக்கிட்டே வந்த விஷயம்லாம் கூட உண்டு. ஆமா. அப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த அம்மா போறா. எதுக்கு தெரியுமா போனாங்க? எதுக்கு? சுவாமி, நாளைக்கு என் குழந்தைய பள்ளியில சேர்க்கணும். சரி. இதுக்கு உங்களோட அனுக்கிரகம் வேணும். நாளைக்கு குழந்தைய பள்ளியில சேர்க்கணும், ம். இதுக்கு உங்களோட அனுக்கிரகம் வேணும். சரி. அதை சொல்லும்போது ம். பெரியவாளை சுற்றிலும் எல்லாம் வடமொழி பண்டிதர்கள் இருக்கிறாங்க. சரி. இதை ஒரு குறிப்புக்காக அதை எழுதியவர் எழுதுகிறார். ஓஹோ, குழந்தை கிட்டவா, ம். நாளை முதல் பள்ளியா, ஆ. உனக்கு முதல் பாடம் கற்று தரட்டுமா? ம். உடனே அந்த குழந்தைய சொல்லிச்சு. அம்மா சொல்லும், இப்படிதான் இருக்கு அந்த குழந்தை, ஒன்றும் சொல்ல தெரியல, அது குட்டி குழந்தை தானே. சொல்லித்தாங்க சுவாமி, சொல்லித்தாங்க சுவாமி. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்களாம், அங்கதான் விஷயம் இருக்கு. ஓஹோ. உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு, விக்னங்கள் தீர விநாயகர் பிள்ளையார் பாட்டு சொல்லி தட்டுமா? கரெக்டா விநாயகர் சதுர்த்தி வருது பாருங்க. அதுக்கு தான் அந்த சம்பவத்தை எடுத்தேன் நான். விக்னங்கள் தீர விநாயகர் பிள்ளையார் பாட்டு சொல்லி தரட்டுமா அப்படின்னு உடனே ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு நினைக்கிறாங்க. அங்கதான் ஒரு நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள் இருப்பாங்களே. ஒருத்தர் மூஷிக வாகன மோகனஸ்த அதை நினைக்கிறார், ஒருத்தர் வந்து முதாகராத்த மோதகம் அதை நினைக்கிறார், ஒருத்தர் சுக்லாம்பிரதரம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா பெரியவா வாயிலிருந்து வந்த பாட்டு என்ன தெரியுமா? என்ன சஸ்பென்ஸ் பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? அதிசயம், ஆனந்தம், இறைமயம். எந்த பாடலை சொல்கிறார் தெரியுமா? குழந்தைக்கு விக்னங்கள் தீர விநாயகர் பாட்டுன்னு சொன்னது. குழந்தை, நீ பாட வேண்டிய பாட்டு எது தெரியுமா? மகா பெரியவள் அவளோட பாட்டு என்ன தெரியுமா? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டா பாட்டி. வலே வலே. நம்ம தமிழ் பண்ண தமிழ அப்படின்னு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்றத ஒரு ஸ்டைலா நினைக்கிறோம். பொதுவா தொலைக்காட்சியில கொஞ்சம் தமிழ் தெரியாட்டி உடனே வேலை கிடைச்சிடும். ஓ, நிலைமை அது. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சா எங்களை மாதிரி கஷ்டப்படும். ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஆனா நம்ம பின்னாடி இருக்கிற பெரியவர் என்னைக்கும் பாட்டு சொல்லிக்கூடாது. இந்த பாட்டை நம்ம வீட்டு குழந்தை இவன் தானே, இவனை வச்சு பாட வைக்கிற. ஏன்னா எல்லாம் உங்க தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லாம் இந்த பாட்டி அவையாரா யாரு, நான் அதை அவையார் பத்தி பின்னாடி பாட போறேன், பேச போறேன். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய கதை இருக்கு, அதையும் சொல்ல போறேன். நல்ல மனமுண்ட மாமலர நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சபாஷ். எல்லாரும் இன்னைக்கே போய் குழந்தைகளுக்கு, வீட்டில் பேரம்பேத்திகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. பொண்ணுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இது அவன் நீங்க சொல்றிய, நான் அவையா நிகழ்ச்சியே பண்ணுவேன். பெரியவா சொன்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன்.
பாட்டை சொல்லி தந்தார். ம் எல்லா குழந்தைகளும் குடிச்சு, ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா எல்லா குழந்தையும் ஸ்டார் ஆயிடுச்சு, ஆமா எல்லாம் சுத்தி வந்துருச்சு. ஆஹா குழந்தைகளே, ஆ எல்லா குழந்தைகளும் முதல் பாடமாக இத படிக்கணும். பலே பெரியவாளோட வாக்கு ஆஹா ஆத்தி சூடி சொல்லணும். ம் அடேயப்பா, நமக்கெல்லாம் இப்ப எங்க ஆத்தி சூடி கூட செல்ல வந்தா தானே பாக்குறோம். என்ன நிலைமை அது? ஆத்தி சூடி சொல்லணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறத மறக்கப்படாது. பலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆச்சாரியர்கள் சொன்ன வாக்கு. ஆஹா அன்னையும் பிதாவும் முதியோர் இல்லம் இந்த நாள் நிலைமை. அதுல எது காஸ்ட்லியா இருக்குன்னு பார்த்து கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். ம் அம்மா அப்பாவை விட விலை உயர்ந்ததை நீ கொடுத்துட முடியுமா? அம்மா அப்பாவுக்கு ஆ யாராலது முடியுமா? ம் உலகத்தில் அம்மா அப்பா தான் என் விலை வசதி. ஆமா கிடைக்காதே. ஓஹோ எனக்கு இன்னொரு சுப்பு ஆரம்பம் வருவாரா? ஐயோ முடியாது. எங்க அம்மாவை தான் நான் சுப்பு ஆரம்பமாக பார்த்துக்கணும். அதான் வாழ்க்கையில மீண்டும் பெற முடியாதது எதுனா அம்மா அப்பா தான். அதான் பாட்டி சொன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப பின்னறி தெய்வம் நிறைய இருக்குன்ட்டா. ஆமா, முன்னறி முதல்ல ஃபர்ஸ்ட் மார்க் அம்மா அப்பா, மாதா பிதா குரு தெய்வம். ஏன் தெரியுமா? ஏன்? மாதா என்பவள் தான் பிதாவை அறிமுகப்படுத்துகிறாள். ஓஹோ. இவர்தான்டா உங்க அப்பா அப்படின்னு சொல்றது அவதான். மாதாவும் பிதாவும் சேர்ந்து குருவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவர்தான் உன் குரு என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். குருவும் தெய்வமும் ஒன்று என்று குருதான் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஆக மாதா பிதா குரு தெய்வம். இதோடு அடியேன் ஒன்று சேர்க்கிறேன். சேர்க்க உரிமை உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். அன்பு இருக்கும் இடத்தில் அதிக உரிமை இருக்கும். அதனால் சொல்லுகிறேன், மாதா பிதா குரு தெய்வம், அதோடு ஒன்றை சேர்த்து விடுவோம். அதுதான் நம்ம இந்திய தேசம். விட்டுலாமா? எல்லா கொள்கையும் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துடலாமா? அது ஒண்ணு இருக்குல்ல, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடேன்னு பாரதியார் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு தான் எழுதினார். தமிழகத்துல உட்கார்ந்துட்டு தான் எழுதினார். சென்னையில உட்கார்ந்துட்டு தான் எழுதினார். திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி குடிச்சிட்டு தான் எழுதினாரு. ஏன்? அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என்னாடு. இங்கதான் ஒவ்வொரு துகளும் இருக்கு. இங்கதான் காந்திஜி துகள் இருக்கு, இங்கதான் நேருஜி துகள் இருக்குது, இங்கதான் பெரியவா துகள் இருக்குது, இங்கதான் வான்மீகி துகளும் இருக்கு, இங்கதான் துளசிதாச துகளும் இருக்கு. இந்த துகளெல்லாம் விட்டுட்டு தூள் கலப்புறன்னு அங்க போயிருப்ப. அதுவா தூள் கிளப்புறது இருக்கார் பார். இங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் ஔவையார் சொல்றாரு, ஔவையார் போல நாட்டுக்கும் பாட்டுக்கும் பக்தி செய்யுங்கள் குழந்தை. இது வார்த்தையில எழுதப்பட்டது, நான் சொந்தமா பேசுறேனே தவிர அதுல எழுதப்பட்டது. பக்தி செய்யணும். தமிழகம் செய்த தவமே ஔவையார் மகா பெரியவள் அப்படின்னு இவர் வாயால வாங்கிய ஔவையார் தமிழ் கிழவி. அவளுக்கு ஏங்க இவ்வளவு பேர் தெரியுமா? 16 வயசுல அழகு வேண்டாம்னு சொன்னாங்க. கரெக்டா? நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், 60-70 வயசாக 16 ஆக்குறோம். ரிட்டர்ன் பேக். அது எப்படி சொல்றது, நம்ம இந்த பொருள் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் போடுவோம்ல, அந்த மாதிரி ரிட்டர்ன் பேக் வரும். கூடாது. அவங்கதான் அழகே. காந்திஜி 75 வயசுக்கு மேலதான் அழகா இருந்தா தன்னை தானே சொல்லிப்பார். சின்ன வயசுல அவர் அழகு இல்லை பாரு. அது வந்துங்க அழக வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்றதுக்கு போது ஒரு அழகு வரும். அதான் நிஜ அழகு. செலவு செய்வதால் வருவது அழகு அல்ல, செலவு செய்வதால் வருவது பியூட்டி அல்ல. ஏன் தெரியுமா? சிந்தனை செய்வதால் வருவதுதான் அழகு. தமிழ்த்தாய் அழகாக இருக்கிறாள், ஏன்னா நல்லதை மட்டுமே சிந்திக்கிறாள். பாரத மாதா அழகாக இருக்கிறாள், நல்லதை மட்டுமே சிந்திக்கிறாள். ஓடுகின்ற நதிகளும் விழுகின்ற நீர்வீழ்ச்சியும் டெய்லி அலங்காரமா பண்ணுது இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. ஏன் அழகா இருக்கு? இயற்கையாக இருக்கிறது. காய்கனிகள் மரங்கள் எல்லாம் நல்ல செல்ஃபில ஒரு போட்டோ எடுத்து. இப்ப கடவுள் வந்தால் என்ன தெரியுமா செய்வான்? கடவுள் வந்தா சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அது என்ன 2K சில்ட்ரன் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, கடவுள் வராருன்னு வச்சுக்கோங்களேன், விடமாட்டான். நம்ம எல்லாம் உடனே போய் ஏதாவது சுவாமி கொடுக்காதான்னு நம்ம வந்து பாத்திரத்தை தூக்கிட்டு வருவோம். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், சாமி நீங்க சாமி தானான்னு முதல்ல கேட்பான். அது கேட்டுருவான் ஃபர்ஸ்ட். ஆமாண்ணா ஆமாப்பா நான் சாமி தான், நான் கடவுள் தான் பார், கொஞ்சம் இருங்க சாமி அப்படின்னு ஓடி போய் செல் எடுத்துட்டு வருவான். கடவுளே உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டா தான் பெருமை என்ற நிலைமை கூட 2K சில்ட்ரனை மாத்துறதுக்கு தான் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி. அதைத்தான் பெரியோர்கள் எடுக்கும் முயற்சி. இந்த உலகத்திலே பெரியவள் யாருன்னு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகிட்ட கேளுங்க, ஔவையார்னு சொல்ல தெரியாது.
அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் ஆச்சாரியர்களுடைய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நாம சொல்றோம்னா, ஔவையார் ஒரு பாட்டு எதிர்க்காக பாருங்க, அந்த அரியது பெரியதா இன்னொரு நாள் நான் நிச்சயமா பாடுறேன், அத்தனையும் லிட்ரேச்சருங்க. ஔவையார் வாயால ஒண்ணு சொல்றா, அறிவு வேறு ஞானம் வேறு. அறிவு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடும், நிச்சயமாக அனுப்பிவிடும், அடகு வைக்க கூட நேரிடும் நம்மளுடைய அறிவை. ஆனால் ஞானம் என்பது உலக நாடுகளுக்கு செல்லும். நம் நாட்டிலே இந்த திருக்குறள் எந்த நாட்டிலும் இல்லை என்று உலகம் சொல்கிறது. திருக்குறளை மொழிபெயர்த்த உலக நாடுகள் உண்டு. ஒரு விஷயம் தெரியுங்களா, எல்லா நாட்டுக்கும் ஒரு போட்டி நடந்துதான். சரி, ஒவ்வொரு நாடு ஒன்னொன்னு சொல்லிச்சான். சரி, நான் இதுல வசதி, நான் இதுல வசதி, நான் இதுல வசதி, நான் இதுல வசதின்னு சொல்லிச்சான். சரி, நம்ம விரும்பி போட்டு விசா எடுத்து போற நாடு எல்லாமே சொல்லிச்சான். ஆனா நம்ம இந்திய நாடு அந்த பரிதாபம் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. அந்த பிரதிநிதி எழுந்து என்ன தெரியுமா சொன்னாரா? என்ன சொன்னார்? என்னை பரிதாபமாக நினைக்கிறீர்களா? நினைக்க வேண்டாம். எங்கள் நாடு எதில் தெரியுமா சிறந்தது? ஞானிகள் சிறந்தே பிறந்த பூமி ஐயா எங்கள் நாடு. ஞானிகள் பிறந்த நாடு. எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மகான்கள் இருக்காங்க. அதத்தான் எங்க சத்குரு சொன்னார், ఎంతరో మహానుభావులు சொன்னார் இல்லையா? அத்தனை ఎంతரோன்ட்டார். எத்தனை முன்னாடி நடுவுல அப்புறம் என்ன வேணுமோ நீ ஃபில்லப் பண்ணிக்கோ. மகனை மகனாக முடிக்காதே, முடிந்தால் மகானாக்கு. இதுதான் இந்த நம்மளுடைய போற டிராவல். எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஆக மகா பெரியவளுடைய அற்புதத்தை நமக்கு எடுத்து தந்த அனுபவம் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நீங்கள் ஔவை தரும் ஞான பழத்தை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த ஞான கருத்தை நான் கொடுத்துட்டு சும்மா போக முடியுமா? அது கூட ஒன்று சேர்த்து கொடுக்க வேண்டாமா? இந்த கல்யாணம் விட்டு தாம்பூலத்துல கொடுப்பாங்க. கரெக்டா அதுக்குன்னே செஞ்ச ஒரு சாத்துக்குடி எங்கதான் விளை தோசை, எங்கதான் விளையுது, கரெக்டா இவ்வளவுதான் இருக்கும், இதுக்கு மேல போகாது. அது தேங்காய் சொன்ன மாதிரி தேங்காய், அதுவும் ஒண்ணு இருக்கும். ஆனா இதையெல்லாம் விட பெருசு என்ன தெரியுமா? அந்த நாம சங்கீர்த்தனம் தான். விநாயகர் சதுர்த்தி வரப்போகிறது. ஔவையாரை சிந்திக்க சொல்லி இருக்கிறார் மகா பெரியவர். இந்த அனுபவத்துக்கு நாங்கள் கொடுக்கும் பாட்டுத்தான். கணபதியை பார்க்க போறியோ? கணபதி பப்பா போறியா? ಭಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ನಾಥ ಗೌರಿಗಣ. ಭಜ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ನಾಥ ಗೌರಿಗಣ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರ್ಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರ್ಯ. ಗಣಪತಿ ಬಪ್ಪ
அற்புதம் அற்புதம். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட ஒரு நமஸ்காரம். அருமையாக வாசிச்சார், அருமையாக வாசிங்க, அருமையாக பாடினார், ரொம்ப சந்தோஷம். ஆஹா. கணபதி ம். கையில் ஒரு மோதகத்தை வச்சிருக்காரு. ஏன் சொல்லுங்க? மோதகம். மோதகம் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? ஏன்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவா. சரி. இதை சொல்லி அடுத்த அனுபவத்துக்கு நான் போகிறேன். ஜெய ஜெயசங்கரை பாடி. ஆஹா. ஏன்னா எந்தெந்த ராகத்தோடு ஜெய ஜெயசங்கரை பாடணும்னு இருக்கு. அதனால தான் இந்த பிரேக் கொடுத்தேன். ம். கணபதி சதுர்த்தி வரதுனால தெரிஞ்சுக்கோங்க. ஆஹா. கணபதி ஏன் கையில் மோதகத்தை வச்சிருக்காருன்னு நான் சாஸ்திர காரணம் சொல்ல போகிறதில்ல, ம். சமுதாய காரணம் ஒன்று சொல்ல போகிறேன். ஓஹோ. அன்னைக்கு கொடுத்தோடனே அவர் சாப்பிட்டுக்க வேண்டியதானே? ஆமா. இல்லை, ஏன் தெரியுமா? ஏன்? உண்மையா கும்பிடுற பக்தன் என்னைக்கு வருவான்னு கையில் வச்சுக்கிட்டே கொடுத்தாரா? கொடுக்கல. இன்னும் கையில இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆ. அதான் அர்த்தம். அப்போ ஆ. என்றாவது உண்மையான பக்தன் ஒருவன் சென்றால் ஆ. அவனுக்கு அந்த மோதகத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் விநாயகனுக்கு பாத்திரமான மனிதராக பலே, பலே. நீ மாறுவதற்கு ஒவ்வொரு பிள்ளையார் சதுர்த்தியும் கும்பிடு. ஆஹா. கொடை வச்சா போதாது, ம். கொழுக்கட்டை வச்சா போதாது. ம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் பிள்ளையார் சதுர்த்தி அப்படி கும்பிடுது. ஓஹோ. ஒவ்வொரு குழந்தை வேற விதமாகவும் கும்பிடுது. ஆ. ஆனா பெரியவாள்லாம் சேர்ந்து நம்ம சொன்ன முறைப்படி செய்தாலும் செய்தால் அந்த பக்தியை என்ன சொன்னார்? ஆ. அவர் தானுங்க இந்த உலகத்துல அம்மா அப்பாவை சுத்தி வந்து ஞானப்பழம் வாங்கினவரு. ஆமா. முருகர் என்ன பண்ணாரு? மயிலில் ஏறி போனார். இப்பெல்லாம் நம்ம மெயிலில் தட்டி விட்டுறோம். ஆமா. அவர் மயில் ஏறி போனாரு. பலே. அவருக்கு எவ்வளோ நாளாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆ. அவ்வளோ சுற்றி வரணும்னு போனாரு. ஆ. இவர் டங்குன்னு அழகாக உடம்புல வச்சுட்டு இவ்வளோ பெரிய உடம்பா இருக்கிறனால ஒரு சுத்தினாரான்னு எல்லாரும் கேட்பாங்க. உள்ளத்தால சுத்தினாரு. ஐயா பலே. உடம்பால சுத்துவாரு அவரு. ஆ. அழகா உள்ளத்தால சுத்தினாரு. ஆஹா. ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க பண்ணிருக்காங்க. ஒரே விஷயம்தான். ஆமா, என்ன சொல்லுங்க? அது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆ. என்னன்னா ஆ. பிள்ளையார் என்ன சொல்கிறார்? நாரதர் கலக்கி விட்டாரு. ஓஹோ. எது நம்ம அது தெரியும்ல உங்களுக்கு, எது பண்ணாலும் அதுதான் யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு போட்டி வச்சு விட்டாரு. ஆமா. பிள்ளையார் என்ன சொல்றாரு? ஆ. அம்மா அப்பாவே உலகம்ங்கிறார். ஆஹா. முருகர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றார்? உலகமெல்லாம் அம்மா அப்பான்றார். பலே, பலே, பலே. ரெண்டே விஷயம்தான். பலே. கரெக்டு தானே? ஆமா. அப்ப நல்லா கை தட்டலாமே. இது எனக்கு இல்லையே, பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் தானே. சுத்தினவங்க அவங்க, கத்தனவ தான் நானு இல்லையா? ஆமா. பிள்ளையார் என்ன சொன்னாரு? அம்மா அப்பாவே உலகம். உலகம். முருகர் என்ன சொன்னாரு? உலகமே. உலகமெல்லாம் அம்மா அப்பான்னாரு. பலே. என்ன அழகு! ரெண்டு புள்ள பெத்தா இப்படி பெறணுங்க. கிரேட்! என்ன ஒரு பாசம்! இதைத்தான் அப்பேற்பட்ட பிள்ளையாரு ஔவையாருக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காரு. ஓஹோ. ஔவையார் கட 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 கடகடன்னு பூஜை பண்ணாங்களாம். சரி. ஏன்னு பிள்ளையார் கேட்டாராம். ஏன்? சேரமான் சேரமான் பெருமானார் போயிட்டாரு மேல சுவாமியை பாக்குறதுக்கு. அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, நான் கைலாயத்துக்கு போனோம், அதனால ஸ்பீடா பண்ணிட்டு இருக்கேன் வேகமா சீத கிளப்ப சிந்தாமரைப்பும் ஸ்பீடா பண்ண வீணாய ரகவல அவ்வளோ டக்கடகன்னு பாடியிருந்தாங்களாம். நீ ஏன் கவலைப்படுற? உன் தமிழுக்கு கிடைக்காத காட்சியா தாயே? உட்காரு தும்பி கையில டங்குன்னு கொண்டு போயிட்டாரு. பிள்ளையாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஔவையாரை மகா பெரியவர் மகா பெரியவள் என்று கொடுத்த ஞானப்பழ அனுபவத்தை உங்கள் முன் அர்ப்பணிக்கின்றேன். ஜெய ஜெயசங்கர கோஷத்தோடு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர.